நெக்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 5ல் என்ஹான்சிங் அண்டு பிரிண்டிங் ஏ டாக்குமெண்ட். என்ஹான்சிங் ஏ டாக்குமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்சர்ட்டிங் பிக்சர்ஸ், printing a document, alignment a document, formatting a document. அதான் enhancing a document. OpenOffice Writer has the ability to insert and edit images in a more simple way. The picture gallery of the writer consists of a collection of images from which the desired image can be selected and inserted into the document. பிக்சர் கேலரியில் நமக்கு தேவையான பிக்சர் இருக்கும், அதை யூசர் வந்து அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்டையர் டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக இன்சர்ட் பண்ணிக்க முடியும். டு இன்சர்ட் அன் இமேஜ் ஃப்ரம் எ ஃபைல் த ஸ்டெப்ஸ் ஆர் ஆஸ் ஃபாலோஸ். பிளேஸ் த இன்சர்ஷன் பாயிண்டர் வேர் யூ வாண்ட் த இமேஜ் டு அப்பியர். என்டையர் டாக்குமெண்ட்டில் நம்ம வந்து நியூஸ் பேப்பர் ஃபார்மேட்டிங் க்ரியேட் பண்ணுறோன்னு எக்ஸாம்பிள் வச்சுங்க. அப்போது ஒரு டாக்குமெண்ட்டை லேண்ட்ஸ்கேப் மெத்தடில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 4 பார்ட்ஸாக பிரிச்சுட்டு டைப் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ நியூஸ் பேப்பரில் ஒவ்வொரு காலம் பேஸ் பண்ணியும் டெக்ஸ்ட் அண்டு பிக்சர்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? இப்போது எந்த இடத்துல உங்களுக்கு பிக்சர் வேணுமோ அந்த இடத்துல கர்சர் வச்சுட்டு என்ன பண்ணலாம், இன்சர்ட்டில் பிக்சரில் ஃப்ரம் ஃபைல் அதில் போய்ட்டு என்ன பண்ண முடியும்னா கலெக்ஷன் ஆஃப் இமேஜஸ்லேருந்து பர்டிகுலர் இமேஜஸை நம்ம இன்சர்ட் பண்ணிக்க முடியும். The insert picture dialog box appears where the pictures gallery open from which the desired pictures can be selected. If the picture is not in the gallery, browse the picture from the folder, choose the desired picture. Galleryல இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், பர்டிகுலர் ஃபோல்டர் வந்து நம்ம இமேஜ் வந்து இன்சர்ட் பண்ணிக்க முடியும். Click the open button. To selected picture is inserted into the document. நம்ம கர்சர் எங்கே வச்சுருந்தோமோ அங்கே என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த பிக்சர் வந்து இன்சர்ட் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்சர்ட்டிங் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். மெனி சிம்பிள்ஸ் விச் ஆர் யூஸ்டு இன் த மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் லைக் ஆல்ஃபா, பீட்டா, பை எக்ஸெட்ரா லைக் தட் ஆர் நாட் அவைலபிள் ஆன் த ஸ்டாண்டர்ட் கீபோர்டில் வந்து மோர் தென் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து இருக்காது. ஓகேங்களா? however representing these characters are very much essential in mathematical equations. To insert such a characters, the procedures given below is followed. அது எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணுன்ற ஸ்டெப்ஸ் தான் கீழே கொடுத்துருக்காங்க. Place the insertion pointer in your document where you want the character to appear. எங்கே வேணுமோ அந்த இடத்துல கர்சர் வச்சுட்டு click on the insert special characters. The special characters dialog box appears from which the desired symbol can be selected by clicking on the character. எந்த கேரக்டர் வேணுமோ அந்த சிம்பிள் மேலே கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகிடும் அப்படின்னா as you select the each character it is shown on the lower right along with the numerical code for that character. If you do not find a particular special character you want, trying changing the font selection. இங்கே பாருங்கள், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் டைப் பண்ணும்போது நமக்கு தேவைப்படும். அப்படி தேவைப்படும் போது எங்கே போய் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இன்சர்ட்டில் ஸ்பெஷல் கேரக்டர்ஸில் போய்ட்டு செலக்ட் பண்ணணும். நம்ம தேடுற அந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இல்லை அப்படின்னா இந்த ஃபாண்ட் ஸ்டைல் போய் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னு வச்சுங்களேன், என்ன ஆகிடும், டிஃப்ரெண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து அப்பியர் ஆகும். அதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூசர் வந்து எந்த சிம்பிள் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஓகே கொடுத்தாருன்னா நம்ம கர்சர் எங்கே வச்சுருந்தோமோ அங்கே வந்து என்ன ஆகிடும், இன்சர்ஷன் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்சர்ட்டிங் ஷேப்ஸ். OpenOffice Writer uses the drawing tools to create various shapes by using the drawing toolbar. Line, rectangle, ellipse, lines with color, text, different colors, fonts பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே என்ன பண்ண முடியும் அப்படின்னா இன்சர்ட்டிங் ஷேப்ஸ் மூலிமா நம்ம ட்ராயிங் டூல் மூலமாக என்ன பண்ண முடியும், ட்ரா பண்ண முடியும். டு யூஸ் த ட்ராயிங் டூல் repeatedly you can move this toolbar to a convenient place on the window. The drawing toolbar can obtain by clicking வியூவில் போய்ட்டு டூல் பாக்ஸில் போய்ட்டு ட்ராயிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ட்ராயிங் டூல் பார் வந்து இப்படி தான் இருக்கும், அது ஷோ ஆகும். அதை கன்வீனியன்ட்
சைடில் நம்ம என்டையர் டாக்குமெண்ட்டில் மூவ் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து ட்ரா பண்ண முடியும் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். ட்ராயிங் டூல் பாக்ஸ் லைக் இப்படி தான் இருக்கும். ஓகே, டு யூஸ் த ட்ராயிங் டூல்ஸ் த ஸ்டெப்ஸ் ஆர் கிவன் பிலோ. எப்படி வந்து அதை யூஸ் பண்ணணும் சொல்லியிருக்காங்க பாருங்க. கிளிக் இன் த டாக்குமெண்ட் வேர் யூ வாண்ட் த ட்ராயிங் டு பி ஆங்கர்டு. எங்கே வந்து அது ட்ரா பண்ணுன்றதை என்ன பண்ணணும், கர்சர் வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். கர்சர் அங்கே வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், ட்ரா பண்ணலாம். செலக்ட் த டூல்ஸ் ஃப்ரம் த ட்ராயிங் டூல் பார் as shown in the figure 6.44 6.44. இங்கே பாருங்கள் 43 இருக்குது. ஆக்சுவலாக எந்த இடத்துல நமக்கு வேணுமோ அந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், கர்சர் வந்து நம்ம வச்சுட்டா போதும். ஓகேங்களா, அதை தான் அவங்க மீன் பண்ணுறாங்க. Move the crosshair pointer to place in the document where you want the graphic to appear and then click and drag to create the drawing object. Example, இங்கே பாருங்கள். இப்போ நீங்கள் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா கர்சர் நீங்கள் இங்கே வச்சுட்டு என்ன பண்ணணும், ட்ரா பண்ணணும். ஓகேங்களா, சிம்பிள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், drawings, lines, பாலிகான் ஷேப்ஸ் டூல். நம்ம எத்தனை கர்சஸ் வந்து நம்ம ஏர் கிராசிங் சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இங்கேருந்து எடுக்கிறோமா ட்ரா பண்ணுறதுக்கு. அப்போ இந்த பாயிண்ட் வந்து கிராசிங் ஏர்னு நம்ம சொல்கிறோம். அந்த கிராசிங் ஏர் மூலிமா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷேப்ஸோட நம்ம ட்ரா பண்ண முடியும், சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகேவா, கிராஸ் ஏர். ரிலீஸ் த மவுஸ் பட்டன், த செலக்டட் drawing function remains active, so you can draw another object of the same type. To cancel the selected drawing function, press the escape key or click the select icon on the drawing toolbar. அது தேவையில்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம escape key press பண்ணால் அது போயிடும். ஓகேங்களா, you can now change the properties, fill, color, line type and weight, anchoring and others of the drawing object using either the drawing object's properties toolbar or the choices in the dialog box. அதில் இருக்கும், நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம சேஞ்ச் வந்து பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள், இன்செட்டிங் ஆட்டோ டெக்ஸ்ட். ஆட்டோ டெக்ஸ்ட் allows you to assign text, tables, graphics and other item to key or key combination. For example, rather than typing Tamil Nadu every time you use that phrase, நீங்கள் அதான் பண்ணுங்கள், ரிப்பீட்டடாக அந்த வேர்டு வந்து யூஸ் பண்ணுறீங்க. யூ மைட் ஜஸ்ட் டைப் டிஎன் அண்ட் ப்ரெஸ் F3. நீங்கள் டிஎன் ப்ரெஸ் பண்ணாங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக, ஆர் F3 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த தமிழ்நாடு வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, யூ கேன் ஆல்சோ சேவ் ஏ ஃபார்மேட்டட் டிப்ஸ் ஆஸ் ஆட்டோ டெக்ஸ்ட். formatted tips as auto text and then insert a copy by typing tip. அந்த டைப்பிங் டிப் மூலிமா நீங்கள் டைப் பண்ணுறது அந்த தமிழ்நாடுன்ற வேர்டு டிஎன் நீங்கள் டைப் பண்ணாங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், டைப்பிங் டிப் வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணும். அந்த வேர்டை நம்ம என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா அது அப்ளை ஆகிடும். அதை F3 மூலிமாவும் நம்ம பண்ணலாம். ஓகேங்களா, டு அசைன் ஆட்டோ டெக்ஸ்ட் ஷார்ட்கட் சம் டெக்ஸ்ட் டு ஸ்டெப்ஸ் as follows. Type the text into your document. The first, select the text so that it is highlighted. Select, edit, auto text or press Ctrl plus F3 press பண்ணிக்கலாம். Enter a name of your shortcut. எந்த நேம் வந்து இப்போ தமிழ்நாடுன்றதை நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஷார்ட்கட்ஸ் ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். Writer will suggest a one letter shortcut which you can change. Click on the inverted arrow of the auto text button on the right and select new from the menu. அது மூலமா என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். Click close to return to your document. Once an entry is created to insert the auto text into document, place the cursor where the text is to be inserted and click Ctrl plus F3. நம்ம அதை அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா Ctrl plus F3 ஷார்ட்கட் கீ வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், அந்த தமிழ்நாடு டிஎன் ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது வந்து என்ன பண்ணுறோம்னா Ctrl plus F3 மூலிமாவும் என்ன பண்ணலாம், அந்த வேர்டு வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, செலக்ட் த நேம் ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப் த என்டையர் என்ட்ரிஸ் அண்ட் கிளிக் இன்சர்ட் பட்டன்.
the auto text is inserted into your text. ஓகே, நம்ம தமிழ்நாடுன்ற வர டிஎன் என்ன பண்ணுறோம், ஷார்ட்கட் வந்து செட் பண்ணி வச்சுட்டோம். கண்ட்ரோல் ப்ளஸ் F3 டிஎன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த தமிழ்நாடுன்ற வேர்டு வந்து என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக வந்து என்டையர் டாக்குமெண்ட்டில் அப்ளை ஆகிடும். ஓகே,